இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வராருன்னா எப்படி இருக்கும்? முன்னால 10 வேடு, பின்னால ஒரு 5 வேடு, நடந்து வர்றதுக்கு ஒரு கூட்டம். எம்எல்ஏ வராரு வழி விடுங்க அப்படி சொல்றதுக்கு ஒரு கூட்டம், அவர் வாகனத்துல தொங்கிக்கிட்டே போறதுக்கு ஒரு கூட்டம், கிட்ட போய் முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம், நெருங்குகின்ற பொழுது தள்ளி விடக்கூடிய காட்சிகள், கன்னத்தில் ஓங்கி அடித்து விடக்கூடிய காட்சிகள், தன்னுடைய தலைவனின் வாகனத்திலேயே அடிபட்டு கீழே விழுந்து விடக்கூடிய காட்சிகள், கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து விடுகிற காட்சிகள், எல்லா அவலங்களையும் நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி என்ன கருத்தை உருவாக்கினார்கள் என்றால், பதவியை அதிகாரத்தை கேட்டு பெறாதீர்கள், அதை அந்தஸ்தாக கருதாதீர்கள், அதை கௌரவமாக நினைக்காதீர்கள். இந்த பதவி அதிகாரம் இவை யாவும் அமானிதம், இன்னும் சொல்வதாக இருந்தால் அது ஒரு சுமை என்று கருத வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய பார்வை. அப்படி இன்றைக்கு எத்தனை ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரத்தை பதவியை சுமை என்று கருதுகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பை தாருங்கள் என்று வாய்விட்டு கேட்டார்கள். மக்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் கேட்டார்கள். அபூதர் அவர்களே, நீங்கள் பலவீனமான நபர், இந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய சுமையை உங்களால் தாங்க இயலாது, இது அமானிதம், இது மக்கள் பணி, இதற்கென்று சில ஹக் இருக்கிறது, கடமை இருக்கிறது, அவற்றை உரிய விதத்தில் நிறைவேற்ற தவறுகின்ற பொழுது அது மறுமை நாளிலே அவருக்கு இழிவாக அவமானமாக வந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.